வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம அன்றாடம் பேசுற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. இன்னைக்கு நம்ம டபுள் ஆக்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெட்டிப்பான டபுள். ஸோ ரெட்டிப்பான டபுள். இரட்டை ட்வின். ஸோ இரட்டை ரெண்டு பேர் இருப்பாங்க, இரட்டையர்கள் இருப்பாங்க, ட்வின்ஸ்னு சொல்லுவோம். இரட்டை ட்வின். ரெண்டாவதா வர்றது செகண்ட். ஹீ கேம் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுல ஒன்று ஈதர். ஸோ ஈதர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரெண்டுல ஒன்று அதான் ஈதர். எய்தர்ன்னு கூட சொல்லலாம். இதை எய்தர்ன்னு சொல்லலாம், ஈதர்ன்னு சொல்லலாம். இரண்டு நமக்கு பரிச்சயமான ஒன்று. டூ ரெண்டு முறை. he won the gold twice. அப்போ ரெண்டு முறை twice. ரெண்டும் both. he won both the events. 200 மீட்டர்ஸையும் வின் பண்ணா, 100 மீட்டர்ஸையும் வின் பண்ணா. ஸோ ரெண்டையும் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது போத். ரெண்டும் இல்லாதது நெய்தர். நெய்தர் இல்லாட்டினா நீதர்ன்னு சொல்லலாம், நெய்தர்ன்னு சொல்லலாம். ஸோ இரண்டும் இல்லாதது நெய்தர். இடையே, அதாவது ரெண்டு சீட் நடுவில் ஒரு சீட் ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும்ல, அதான் இடையே இல்லைன்னா இடைவெளி இருக்கும்ல, அது பிட்வீன். ஸோ அடுத்தது ஆப்டா இருக்கு. இடைவெளி கேப். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருந்துன்னா கேப். அது ரெண்டு பேருக்கும் உள்ள மன இடைவெளினாலும் சரி, பிசிக்கல் கேப்னாலும் சரி, கேப். இடைவேளை பிரேக். நம்ம சினிமால இன்டர்மிஷன் போடுவோம், இல்லைன்னா இன்டர்வெல் போடுவோம். இன்டர்மிஷன், பிரேக். இணை இணைக்கிறது இன்கார்பரேட். இணை இல்லாட்டினா கனெக்ட்னு சொல்லலாம், இல்லாட்டினா ஜாயின் அப்படின்னு சொல்லலாம். இணைக்கவும் அட்டாச். இது கூட இந்த மெயில் கூட இந்த வேர்ட் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, இணைக்கவும்னா அட்டாச். இணைப்பு அட்டாச்மெண்ட்னு சொல்லலாம், இல்லை இப்போ கனெக்ஷன். இப்போ பவர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ஊரில் கரண்ட் கனெக்ஷன் சொல்லுவோம், அது கனெக்ஷன். இணையதளம் இன்டர்நெட். இன்டர்நெட். இதயம் ஹார்ட். ஸோ இதயம் ஹார்ட், புரோக்கன் ஹார்ட் அப்படின்னு போவோம். ஹார்ட்லெஸ் கூட சொல்லுவோம் நிறைய நேரம். இதற்கிடையில், அதாவது மீன்வைல், ஒன்று நடந்துட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கிடையில், அதான் மீன்வைல். மீன்வைல் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஐ நோ லைக் இட் ஹஸ் பின் கோயிங் ஆன், மீன்வைல் இதை பண்ணி முடி அப்படின்னு சொல்லுவோம்ல, மீன்வைல். அது பண்ணிட்டு இருக்கும் போதே இதையும் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், மீன்வைல். இல்லாட்டினா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இதை பண்ணு அப்படின்போம், அதான் மீன்வைல். இதனால், தஸ். அடுத்த வார்த்தை அம்பலப்படுத்து, அதாவது ரகசியத்தை அம்பலப்படுத்துறது. ஸோ அதுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தை எக்ஸ்போஸ். எக்ஸ்போஸ் அதான் அம்பலப்படுத்துறது, ரகசியத்தை அம்பலப்படுத்துறது. அம்மா நமக்கு தெரியும், மாம் இல்லாட்டினா மதர். அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரசியல் அமைப்பு சார்ந்தங்கிற வரும்போது கான்ஸ்டிடியூஷனல். அதுல இருந்தால் நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு வரும். இப்போ ஏதாவது ரெண்டு பேருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும்ல, அப்போ கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்ன்னு வரும். யாராவது இல்லைன்னா ஆதரவு வாபஸ் வாங்குவாங்கல்ல, அப்போதான் நம்ம சொல்லுவோம் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு. அரசியல் அமைப்புங்கிறது கான்ஸ்டிடியூஷன்லேயே இதெல்லாம் இருக்கு, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அதிலே எழுதி இருக்கு. ஸோ அதை அதனால யாரா இருந்தாலும் நம்ம நம்மளோட உரிமைகளை தட்டி பறிக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அது அதான் கான்ஸ்டிடியூஷன். அது அரசியல் அமைப்பு. அரசியல் பாலிட்டிக்ஸ். அரசியல் பாலிட்டிக்ஸ். கொஞ்சம் பேர் கொஞ்சம் இடத்துல பொலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் தப்பு இல்லை. பாலிட்டிக்ஸ்ன்னு சொன்னாலும் ரெண்டுமே as long as நம்ம நமக்கு புரியணும், நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு புரியணும். அதனால ரொம்ப மெனக்கட வேண்டாம் இதில். ஸோ அரசியல் பாலிட்டிக்ஸ். அரசியல் சார்ந்த பொலிட்டிக்கல்.
ஸோ நம்ம சொல்லுவோம்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிம்போம். டிஎம்கே, ஏடிஎம்கே அதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதே இது பாலிட்டிக்ஸில் சேராமல் வந்து நம்ம தன்னார்வ ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுருப்பாங்க. அது வந்து அது வந்து பொலிட்டிக்கல் கிடையாது. அது அவங்க தன்னார்வ சேர்ந்தது. அரசியல் ரீதியாக அப்போ பொலிட்டிக்கலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்போ அவர் மேலே ஒரு முந்தைய ஆட்சி வந்து அதில் இருந்த ஒரு அமைச்சர் மேலே அடுத்த அரசு வந்தப்போ வந்து அவங்க வந்து ஒரு கேஸ் போடுவாங்க. அப்போ என்ன அப்போ வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்போம். ஸோ அரசியல் ரீதியாக அவங்க வந்து அதை வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனால அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அதுலேருந்து தான் வந்து வருது. அரசியல்வாதி, ஸோ பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க வந்து பொலிட்டீஷியன். மெஜிஷியன் மாதிரி பொலிட்டீஷியன். அரசு, கவர்மெண்ட். அரசு வந்து கவர்மெண்ட். ஸோ ஆட்சி செய்கிறது வந்து கவர்ன், அதுலேருந்து தான் வந்து அரசு வந்து கவர்மெண்ட்னு வருது. தொடர்பே இல்லாமல் ஒரு வார்த்தை வந்து அரபு. அரபு வந்து அரபி இல்லாட்டினா வந்து அரபு நாடு அப்படிங்கிறது அராப் அப்படின்னு சொல்லுவோம். அரிசி, கடைசி வார்த்தை அரிசி. ரைஸ், பாஸ்மதி ரைஸ்னாலும் சரி, சீரக சம்பா ரைஸ்னாலும் சரி, அரிசி வந்து ரைஸ் தான். அது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். அரிசி வந்து நம்ம வந்து பேடின்னு சொல்லுவோம். பேடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளோட நெல் விதைக்கிறது வந்து அந்த வயக்காடை வந்து பேடி ஃபீல்டு அப்படின்போம். வின்னோயிங்னா புடைக்கிறது. ஸோ அரிசியை புடைக்கிறது வந்து வின்னோயிங் சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி ரிலேட்டடான வார்த்தைகள். இன்னும் வந்து எட், ஐ ஹவன்ட் ரிசீவ்ட் இட் எட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எனக்கு வந்து சேரல அப்படின்னு சொன்னா அதான் ஐ ஹாவ் நாட் ரிசீவ்ட் இட் எட். இதே போல சிமிலர்லி, இதே போல நான் அப்படிங்கிற மாதிரி சிமிலர் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் ஜாப் ஆர் சிமிலர் மூவி, ஐ ஹவ் சீன் அ சிமிலர் மூவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் சிமிலர்லி. இத்தாலிய பெண் அப்படிங்கிற மாதிரி இத்தாலியரை குறிக்கும் போது வந்து இட்டாலியன் அப்படிம்போம். இந்த வந்து திஸ், அந்த வந்து தேட். நம்ம இந்தியரை தெரியும், இந்தியரை வந்து இந்தியன் அப்படிம்போம். இப்போன்னு சொல்லணும்ல, அது நவ். இயக்கம், அது வந்து மூமெண்ட். இயக்கு, அது வந்து டைரக்ட் இல்லாட்டினா எனேபிள், அதான் இயக்கு. அதை இயக்குற பேர் வந்து இயக்குனர் வந்து டைரக்டர்னு நமக்கு தெரியும், இல்லாட்டினா எனேபிளர்னு சொல்லலாம். இயங்கும் வந்து ஆப்ரேட்டிங். ஸோ என்ன ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிம்போம். எப்படி இயக்கணுங்கிறது அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும்ல, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இயந்திரம், என்ஜின் சொல்றது வந்து இயந்திரம், எக்யூப்மெண்ட் கைண்ட் ஆஃப். இயலாமை, டிசேபிலிட்டி. இயலாமை வந்து டிசேபிலிட்டி, எபிலிட்டிக்கு ஆப்போசிட் டிசேபிலிட்டி. இயற்கை வந்து நேச்சர், இயற்கை வந்து நேச்சர். இயற்கை சார்ந்த வந்து நேச்சுரல் அப்படிம்போம். நேச்சர், நேச்சுரல். இயற்கையாக, நேச்சுரலி, எனக்கு இயற்கையாகவே வந்து நல்லா டேலண்டட் அப்படிம்போம். அப்போ வந்து இது வந்து நேச்சுரலி. ரகசியம் வந்து சீக்ரெட். யுவர் சீக்ரெட் இஸ் சேஃப் வித் மீ அப்படின்னு சொல்லுவோம்ல, சீக்ரெட். ரகசியம் பேசு, அப்போ குசு குசுன்னு நம்ம காதில் சொல்லுவோம், யாருக்கும் கேட்காதபடி, வேற யாருக்கும் கேட்காதபடி. கடைசியில் அது யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்களுக்கும் ஒழுங்காக கேட்காது, அதான் விஸ்பர். ரசாயன வந்து கெமிக்கல். ஸோ கெமிக்கல் அட்டாக்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டிப்பான, டபுள். ஸோ டபுள் ட்ரபிள் அப்படிம்பாங்க. ஸோ டபுள் ஜெப்படி அப்படிம்போம். டபுள் ஆக்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே ரெட்டிப்பான. அதே போக ரெட்டிப்பான மகிழ்ச்சியும் இருக்கும் நமக்கு. ரத்தம் வந்து பிளட், நமக்கு தெரியும். பிளட் குரூப், பிளட் டொனேஷன் எல்லாமே வந்து நம்ம பரிச்சயமான வார்த்தைகள் தான். இரவல் வாங்குறது வந்து லோன். இரவும் நமக்கு தெரியும், நைட். இரவு உணவு வந்து டின்னர் இல்லாட்டினா சப்பர்னு சொல்லலாம். இராணுவம் வந்து மிலிட்டரி.
இருனா பி. இருக்கலாம்னா ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்ல, அது வந்து மேபி. இருக்கிறது வந்து இஸ். இருக்குங்கிறது வந்து எக்ஸிஸ்டிங். இருக்கை வந்து சீட். இருத்தல் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாட்டினா பிரசன்ஸ். இருத்தல் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாட்டினா பிரசன்ஸ். சரி சொந்தங்களே, இன்றைய வீடியோவை இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் பி சேஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.